எந்த பொண்ணு பேரை கண்டாலே அவங்க வந்து ஒரு பிளே கேர்லா இருப்பாங்க? எந்த பொண்ணு பேர் பிடிக்காது உனக்கு? ஸ்வேதா. ஏய் அது என் பேர். எந்த மாதிரி ஒரு ஆண் உனக்கு தேவைப்படுறது? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? ஆமா. என்னமா பேசுறேன்? வானவில் மாதிரி. அச்சச்சோ, வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டனே. ஓகே, எந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு வரணும்னு ஆசை? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அதான் உங்களமா இருந்தா கூட ஓகே தான். ஆலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். காதல் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வலிதான், பெயின். கொஞ்சம் ரகடா பேசக்கூடாது, சாஃப்டா பேசணும், சரியா? ரகடா பேசணும். ஆனா ரகடா தான் பேசணும். உங்க பேர் என்ன? ஹாய். ஹாயா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா? சரி, ஓகே. உங்க பேர் என்ன? ஹாய், உங்க பேர் என்ன? சூர்யா. சூர்யா. ஆனா பாக்க சூர்யா மாதிரி இல்ல. சரி, ஓகே. பாக்க உண்மையிலேயே சூர்யா மாதிரி தான் இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்டா ஜாப்லெஸ். இல்ல புரியல. ஜாப் இல்லாம வெட்டியா இருக்கத வந்து அப்படி சொல்றீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கிட்டத்தட்ட லே ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனில வர்க் பண்ணிருந்தேன், இப்போ லே ஆஃப் ஆயிடுச்சு. சோ சரி, நிறைய பேர் வந்து இந்த மாலை போட்டுட்டு சுத்துறீங்கல்ல. நான் வந்து ரோட் சைடுல பாக்கும்போது இந்த மாலை போட்ட பீப்புள்ஸ்லாம் வந்து தம் அடிக்கிறீங்கல்ல, அது நிஜமா? அவ்வளவு பண்றாங்களா? பண்றாங்க. நான் ரோட்ல போகும்போது பாக்குறேன்ல, பண்றாங்க. நீங்க பண்றீங்களா இல்லையா? மாலை போட்டா அவ்வளவு பண்ண கூடாதுங்க, தப்புங்க அதெல்லாம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? குருசாமின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாரு. நீங்க ஆனா சரி, ஓகே, ஃபேக்ட் உண்மையை சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை பாத்திருக்கீங்களா இல்லையா? மாலை போட்டு சிகரெட் அடிக்கிற பேரை பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் கன்னிசாமி, சோ எனக்கு அதை பத்தி தெரியல. நான் இருக்கிற ஏரியால அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல, அதனாலதான் எனக்கு தெரியல. என் ஏரியா வந்து பாருங்க. உங்க லைஃப்ல வந்து இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ணாம இருந்தா நீ சந்தோஷமா இருப்பீங்க? பயப்படாத, பயப்படாதா. லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம இருந்ததுன்னா மேபி சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். காதல் வாழ்க்கையில இல்ல எனக்கு தெரிஞ்சு அது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு போல. அதுல பட்டு வெளில வரும்போது தான் நிறைய விஷயம் தெரிஞ்சு புத்தியில ஒரு ஸ்பார்க் வந்து ஓகே இதை நோக்கி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் போல. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அதுவும் நல்லதுதான். ஆக்சுவலி அது போகாம இருந்திருந்தேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க வாழ்க்கையில இதை பண்ணாம இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேனா? எதை பண்ணாம இருந்திருப்பீங்க? காதல் பண்ணாம இருந்திருப்பீங்க? ஏன் பண்ணாம இருந்திருப்பீங்க? காதல் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வலிதான், பெயின். சரி, நீங்க நிறைய பட்டிருப்பீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை என்ன பண்ணா? என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணா உங்களை? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. டார்ச்சர் பண்ணானா பண்ணதெல்லாம் சொல்ல வேணாம், டார்ச்சர் பண்ணதை மட்டும் சொல்லுங்க. நான் அப்படி பிராங்காலாம் சொல்ல விரும்பல. நீ பிராங்கா சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. என் சைடுல உள்ள தப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். மென்டல் ஹர்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் திட்டுற மாதிரி அடிச்சிருக்கீங்க, அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. போதுமா? ஓ, நீங்க அடிச்சு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இப்போ சிம்பிளா சொல்றேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாது அப்படி சொல்லி டாக்ஸிக்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டைம்ல ஏன் சொல்ற அப்படி? நான் பெண்கள் சுதந்திரம் ஆடை இல்ல, எதுக்கு அப்படி சொல்ற? அந்த டைம்ல அப்படி இருந்தேன். சோ வர அதான் சொன்னல, அடிபட்டு வந்து கத்துக்கிட்டேன். இப்ப கத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வரவங்கள நான் பத்திரமா பாத்துப்பேன். எந்த மாதிரி ஒரு ஆண் உனக்கு தேவைப்படுறது? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? ஆமா. என்னமா பேசுறேன்? வானவில் மாதிரி. அச்சச்சோ, வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டனே. எந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க வாழ்க்கையில அமையணும்? இப்போதைக்கு என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன். சரி, ஒரு அன்பா பாசமா மாலை வந்து கீழே ஏதாவது இருக்கும், மேல சொல்லுங்க. மாலை போட்டிருக்கேன், இருங்க தப்பாயிடும். இப்படி போட்டுக்கு மாலை போட்டிருக்கேன். சரி, இது வந்து காதல் தானே. ஒரு பெண் எப்படி இருக்கணும்? என்ன மாதிரி இருக்கணும்? என்னாச்சு? ஏய், இப்படி திரும்ப கேமராவை அங்க வச்சிருக்கீங்க. ஐயோடா பையா, என்னாச்சு?
ஐயோடா பொண்ணே உன்ன மாதிரி நான் என்ன பண்றது? கூச்சமே இல்ல. ஐயோடா போயமா வாமிட் வருதா? ஏதாவது லெமன் ஜூஸ் ஏதாவது வாங்கி தரட்டுமா? திரும்பி கொஞ்சம் அப்படியே கேஷுவலா போயிடலாம். ஓகே சரி, நான் இப்ப கேட்பேன், நீங்க என்ன மாதிரின்னு சொல்லணும். ஓகே இதுக்கு தான் இவனை விட்டு போட்டீங்க. ஓகே, என்ன மாதிரி பொண்ணு உங்களுக்கு வரணும்னு ஆசை? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அதான் உங்கள மாதிரி இருந்தா கூட ஓகே தான். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க் யூ. வெல்கம். நக்கல்யா உனக்கு? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப அழகா நல்ல பிள்ளை மாதிரி இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஒரு மாதிரி கியூட்டா பப்ளியா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஓகே, தேங்க் யூ. எந்த பொண்ணு பேரை கண்டாலே அவங்க வந்து ஒரு ப்ளே கேர்லா இருப்பாங்க. எந்த பொண்ணு பேர் பிடிக்காது உனக்கு? ஸ்வேதா. ஏய், அது என் பேர். அடி இல்ல ஸ்வேதா வந்து குட் கேர்ள். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது என் பேரு. எந்த பெண் பெயர் ப்ளே கேர்லா இருப்பாங்க, ஏமாத்துறவங்களா இருப்பாங்கன்னா இந்த பேர் தான் அப்படின்னா யார் சொல்லுவா? ஸ்வேதான்னு ஒரு ஐயோ மோசமான கேரக்டருங்க. அந்த மாதிரி பேர் வச்சது எல்லாமே மோசமா இருப்பாங்க. அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ரொம்ப நல்ல புள்ளையடா, பார்த்தாலே தெரிய வேண்டாமா? அவன் தான் காரணம். அவங்க கிட்ட கேட்டு இல்ல ஸ்வேதாவை வேணாம். ஸ்வேதா வந்து ஒரு குடும்ப குத்து விளக்குன்னு நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பசங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெண்கள் பசங்க தான் பெண்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஆண்கள் ரொம்ப உஷாராயிட்டீங்க, எங்க கிட்ட இருந்து புடுங்குறீங்க. ஓகே ஆமாவா இல்லையா? ஆக்சுவலி இது அப்படி சொல்ல முடியாது. நான் அப்பயும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பயும் இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்க பசங்க. அப்பயும் சரி, அப்பயும் இது நடந்திருக்கு, இப்பயும் இது நடக்குது. ஆக்சுவலி பொண்ணுங்களும் பசங்கிட்ட காசு வாங்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு லவ்னா அவங்க உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் காசு வாங்குறேன் காசு கொடுக்குறேன்னு எனக்கு புரியுது. அப்போ என்ன அது லவ்? அது காசு 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 இதான் லவ்வா? ஆமா, காசு காசு தான் லவ். யாருங்க அது காசு காசு? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பின்ன எது லவ்? லவ்ங்கிறது எப்படி சொல்றது? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ரெண்டு பேரும் அண்டர்டேக் பண்ணிக்கணும். இப்போ நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ என்ன அண்டர்டேக் பண்ணிக்கணுமா? அண்டர்டேக் பண்ணிக்கணுமா? உனக்கான எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நீ பாத்துக்கோ. உன்னால முடியுமோ நான் பாத்துப்பேன், என்னால முடியுமோ நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? சாரி, எக்ஸ். எக்ஸ். உங்க எக்ஸ் பொண்டாட்டி பேர் என்ன? எக்ஸ். எக்ஸ் பொண்டாட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி, எக்ஸ் பேர் என்ன? எக்ஸ் பேர் என்ன? சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்களே, தப்பாயிடும். அதனால எங்க இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கு. எப்படி இந்த பசங்களுக்கு அந்த மனசு? நான்லாம் வந்து ஒரு பையன் விட்டு போயிட்டா அவன் நாசமா போகணும், அழிஞ்சு போனேன்னு ஏமாத்திட்டு போயிட்டா, செத்து போகணும்னு நினைக்கிறோம். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நீங்க வந்து மாலை போட்டிருக்கீங்க, அதனால உங்களால எதுவும் பேச முடியல. மாலை அவுத்தோட வந்து நல்லா பேசுங்க. ஓகே, வணக்கம் சொல்லுங்க. நன்றி.